प्रौढप्रौढनिजानुभूतिगलितद्वैतेन्द्रजालो गुरुः गूढं गूढमघौघदुष्टकुधियाम् स्पष्टं सुधीशालिनाम् स्वान्ते सम्यगिहानुभूतमपि सच्छिष्यावबोधाय तत् सत्यं संस्मृतवान् समस्तजगतां नैजं निजालोकनात्। नमः परमर्षिभ्यो नमः परमर्षिभ्यः। हरिः ओम्। उपासकानां यदुपासनीयम् उपात्तवासं वटशाखिमूले तद्धाम दाक्षिण्यजुषा स्वमूर्त्यां जागर्तु चित्ते मम बोधरूपम् अद्राक्षम् अक्षीणदयानिधानम् आचार्यमाद्यं वटमूलभागे मौनेन मन्दस्मितभूषितेन महर्षिलोकस्य तमोनुदन्तं विद्राविताशेषतमोगणेन मुद्राविशेषेण मुहुर्मुनीनां निरस्य मायां दयया विधत्ते देवो महान्तत्वमसीति बोधम् ममाद्यदेवो वटमूलवासी कृपाविशेषात् कृतसन्निधानः ओंकाररूपाम् उपदिश्य विद्याम् आविद्यगध्वान्तमपकरोतु सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अपार सच्चित्सुखवारिराशेः यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि। देहं मृण्मयवज्जडात्मकम् अहं बुद्धिर्न तस्यास्त्यतो नाहं तत्तदभाव सुप्तिसमये सिद्धात्मसद्भावतः कोऽहं भावयुतः कुतो वरधिया दृष्ट्वात्मनिष्ठात्मनां सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयं योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्। स्वाध्याय ஞான யஜ்ஞம் சாதுர்மாசிய காலத்தில் நடக்கக்கூடாது. இதில் நம்ம இப்போ 17 ஸ்லோகங்கள் அடங்கின ரொம்ப கம்பீரமான ஒரு வேதாந்த ஆத்மவித்யா நூலை நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கோம். பிரௌடானுபூதி. இதுலேயும் ஒரு குரு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணுற மாதிரியே இருக்குது. இதில் நம்ம 4 ஸ்லோகம் பார்த்துருக்கோம், 5 ஸ்லோகம் பார்த்துருக்கோம்.
பிரௌடானுபூதிங்கிற பெயர், அந்த பெயரோடையே தான் இந்த கிரந்தம் ஆரம்பிக்கிறது. பிரௌட நிஜானுபூதி அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஆத்மானுபூதியை பிரௌடானுபூத்தின்னு சொல்றது. அத்வைத்தமான அனுபவமாக இருக்கிறதுனால அதுக்கு பிரௌடானுபூதி அப்படின்னு பெயர். விஷயங்கள் அனுபவிக்கிறத, ஒரே அனுபவத்தை விஷய ஞானமாக மனசு இந்திரியங்கள் மாற்றி விடுறது. இப்போது சினிமா பார்க்குறத ஒரு லைட்டு தான் வருது அந்த லென்ஸுக்குள்ளால. ஆனால் அந்த ஃபிலிம், நடுவில் இருக்கிற ஃபிலிம் அந்த லைட்டை வந்து சினிமாவாக காட்டுறது. இதுதான் ஒரு திருஷ்டாந்தம். பகவான் ரமண பகவான் வந்து அருணாச்சல அஷ்டகத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு திருஷ்டாந்தம். நிழல் படம் போல லைட்டு, ஒரே லைட்டு தான், அது பிரபஞ்சமாக தெரியறது. ஆணு பொண்ணுன்னு தெரியறது, மிருகம் மரம்னு தெரியறது. எல்லா அறிவுக்கு பின்னாலே இருக்கிறது ஒரே அனுபூதி, அனுபவம் ஒன்று தான். இன்னைக்கு நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. இப்போ மிருகங்களை எல்லாம் கூட பார்த்தா கூட அவள் அனுபவப்படுற பிரபஞ்சமே வேற. நமக்கு தெரியறதெல்லாம் அவளுக்கு தெரியாது. இவன் ஒரு பெரிய மிருகங்களையே பார்த்தா கூட, ஒரு புலியை பார்த்தா புலிக்கு நம்ம தெரியறது தெரியாது, அது ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் அதுக்கு தெரியும். இப்போ மானுக்கு சில கலர்லாம் தெரியாது, அதனால அதுக்கு புலியோட அந்த எல்லோயிஷ் கலர்லாம் மானுக்கு கண்ணுக்கு தெரியாதான். அது ரொம்ப சௌரியம் புலிக்கு. இது மாதிரி எல்லாத்துக்கும் மிருகங்களுக்கு அந்தந்த ஜீவன் பார்க்குறதெல்லாம் வித்தியாசம். சில ஜீவனுக்கு வந்து நிறைய கண்ணு இருக்கும். இந்த 5 இந்திரியங்கள் மட்டும் இல்லை, அதுக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஐஸ் இருக்கும். அது வச்சுட்டு அது என்னென்னமோ பார்க்கும். அப்போது யார் பார்க்குற லோகம் சத்தியம்? சப்தாதி ரூபம் புவனம் சமஸ்தம் சப்தாதி விஷயேந்திரிய சப்தாதி சத்தேந்திரிய விற்பி பாஸ்யா. ஒரு சத்தை தான் இருக்குது, அது சப்த ஸ்பர்ஷ ரூப ரச இந்திரிய விஷயங்களாக தெரியறது. சத்தேந்திரியானாம் மனசோவசேஸ்யாது மனோமயம் தத் புவனம் வதாம. மனசு இப்படி விரியற போது இந்திரியங்கள் பல பல விஷயங்களை காட்டுறதுங்கிறது வேதாந்த சித்தாந்தம். இதெல்லாம் இன்டலெக்சுவல் ஐடியா. இப்போ நமக்கு வேண்டியது என்ன? அனுபவம். அனுபவம்னா இப்போ பிரபஞ்சத்தை அனுபவிக்கிறோம், அத்வைத்தமான அனுபவம் வேணும். அப்படின்னா அந்த அனுபவத்தில் வந்து பிரபஞ்ச பானம் இருக்கப்படாது, பிரபஞ்சம் தெரியப்படாது, இந்திரியங்கள் புலன்கள் விஷயங்கள் தெரியப்படாது, மனசு தெரியப்படாது, முக்கியமாக நான்கிற இந்த விற்பி சலனமே தெரியப்படாது. இல்லாத சுத்த தூய உணர்வு, அந்த பியூர் கான்ஷியஸ்னஸ் தான் இருக்கணும். அதை தவிர வேறு எதுவும் என்னோட அனுபவத்தில் இருக்கப்படாது. இப்படி இருக்கிற அனுபவத்தை சமாதி அப்படின்னு சொல்கிறோம். இதையே இங்கே பிரௌடானுபூதி அப்படிங்கிற அனுபூதி, ரொம்ப பிரௌடமான அனுபூதி, நிஜ அனுபூதி. நிஜனா ஆத்ம அனுபூதி. சங்கராச்சாரியர் சிவானந்த லஹரியில் இதைத்தான் சொல்கிறான். நான் எங்கேயோ சுற்றின்னு இருக்கேன்னு பகவானே, அசாரே சம்சாரே நிஜ பஜன தூரே ஜடதியா பிரமந்தம் மாம் அந்தம் பரம கிருபையா பாத்தும் உச்சிதம். இந்த இந்திரியங்கள் எல்லாம் வச்சுன்னு எனக்கு ஜடம் தான் தெரியறது, மேட்டர் தான் தெரியறது. அந்த நிஜஸ்வரூபம் தெரியலை, ஸ்வரூப அனுபூதி தெரியலை, ஆத்மா தெரியலை, ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிற வஸ்து தெரியலை. அசாரே சம்சாரே, சாரமானது ஆத்மா தான். சம்சாரம்ங்கிறது ஆக்சுவலாக பார்த்தா நல்ல பேர். சம்ங்கிற ப்ரிஃபிக்ஸு போட்டு சாரஹான்னு போட்டு தானே வாஸ்தவமாக சொன்னா நல்ல சாரமுடையது அப்படின்னு அர்த்தம். கெட்ட வார்த்தை இல்லை, அது நல்ல சாரமயமான விஷயம், அதுதான் சம்சாரம்.
இது இப்போ இங்கிலீஷில் உள்ள சம்சாரம் ஆயிடுது, SOME சாரம் ஆயிடுது. ஏதோ ஒரு சாரம் ஏதோ இருக்குது. அது சம்யக் சாரஹா யஸ்மின்னு அப்படின்னு அர்த்தம். நல்ல சாரதமமான விஷயம் அதில் இருக்கு. என்ன விஷயம்னா ஆத்மானுபூதி. பிரம்மாவலோக திஷனாம் முதமாபதேவா. இந்த மனுஷனை சிருஷ்டி பண்ணி பகவானுக்கு சந்தோஷம் எடுத்தான். ஏன்னா இவனுக்கு பிரம்மாவலோக திஷனா இருக்கு, பிரம்ம ஞானத்தை அடையறதுக்கு இருக்கிற புத்தி இருக்குன்னு பார்த்து பகவான் திருப்தி பட்டுட்டார். நாம என்ன பண்றோம், அந்த புத்தியை எடுத்து ராக்கெட் விடுறோம், சப்மரைன் விடுறோம், ஸ்பேஸில் போகிறோம், என்னென்னமோ பண்ணுறோம். சித்தின்னு பேர் இது. அதாவது ஒரு புத்தி திருப்பி ஹிருதயத்துக்குள்ளே போய் அடங்கி நிம்மதியாக இருக்கிறதுக்கு பதிலாக வெளியில் இருக்கிற ஜப்படி வித்தை காட்டுறது. இதுக்கு தான் பகவான் ஜப்படி வித்தைனார். ஜப்படி வித்தை கற்று இப்படி மயக்கு விட்டு, மயக்குன்னா என்ன, மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் யூ கெட் டெலூடட். பிறந்தா சாரத்துக்குள்ளே என்ன பண்ண, நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும். எல்லாரும் அதுக்கு தான் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் சந்தோஷமாக இருந்தால் தேவையில்லையே, இருக்க மாட்டேன். சந்தோஷமாக இருக்கிறதுக்குன்னு என்னென்னமோ பண்ணுறா. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் இவ்வளோ டெவலப்மெண்ட். ஆனால் அந்த சந்தோஷமாக இருக்கிறதுக்காக ஒரு 2.5 வயசு 3 வயசுலேருந்து ஆரம்பித்து கஷ்டப்பட்டுட்டே லைஃப் டைம் பூரா கஷ்டப்பட்டேன். எதுக்கு, நான் சந்தோஷமாக இருக்கணும். எப்போ சந்தோஷமாக இருக்கிறது, உழைக்கணும். உழைச்சிட்டு சந்தோஷம் எப்போ, காத்தாலேருந்து ராத்திரி வரை இல்லையா. அப்போ இதுதான் சாரஹீனதா. அனர்த்தம் அர்த்தரூபேண கிராஹிதம். அர்த்தம் இல்லாததை அனர்த்தமாக இருக்கிறத அர்த்தம்னு கருத்துட்டு போகிறதுக்கு தான் அசாரம்னு பேர். எதையோ பண்ணுறான். நிம்மதியாக இருக்கலாமே, சந்தோஷமாக இருக்கலாமேன்னு ஒன்றும் முடியலை. அதனால சார விஷயம் என்ன, இந்த லௌகிக வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நடுவில் எங்கேயோ ஒரு சாரம் இருக்கு. அந்த சாரம் என்ன அப்படின்னா, அந்த சாரம் தான் ஆத்ம வித்யா அப்படிங்கிறது. அதை இங்கே பிரௌடானுபூதி அப்படின்னா நிஜ அனுபூதி, ஆத்ம அனுபூதி. இது சாரமான விஷயம். இந்த சாரமான விஷயத்தை இவ்வளவு ஜனங்களுக்கு நடுவில் யாரோ ஒரு ஜீவன் முக்தர், ஒரு தத்துவ வித்து தெரிஞ்சுட்டு. அது ஒரு கொஸ்டின் வரும் எல்லாருக்கும். இவ்வளோ பேர் இருக்காளையே, ஒருத்தர் தான் தெரிஞ்சுக்கிறார், ரொம்ப கம்மி தான். அந்த கொஸ்டின் நம்ம கேட்குறவாளுக்கு தான் அதில் ஏதோ அர்த்தம் இருக்கே தவிர, அடைஞ்சவனை பொறுத்தவரை அதுக்கு அர்த்தமே இல்லை இந்த கொஸ்டினுக்கு. இப்போ பகவான்கிட்ட கேட்குற போது பகவான் சொல்கிறார், சொப்பனத்துலேருந்து முழிச்சுட்டு ஒருத்தன் கேட்குறான், நான் மாத்திரம் தானே முழிச்சுன்னேன். இப்போ சொப்பனத்தில் நான் ஒரு 1000 பேரை பார்த்தேன், அவெல்லாம் முழிச்சுக்கவே இல்லையே. இப்படி ஆயிடுறது அந்த கேள்வி. முழிச்சின்னவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு யாரும் அந்நியமே இல்லை, ஆத்மாவிலேருந்து அந்நியமே இல்லை. அதனால இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்காம, உனக்கு முழிச்சுக்கணுமா நீ முழிச்சுக்கோ. சர்வதா ஸ்வஹிதம் ஆச்சரணீயம். அவாவாளுக்கு ஹிதமானது என்றோ அதை பண்ணு. ஸ்வார்த்தம் சம்பாதையேத் புதா. ஸ்வார்த்தம்னா செல்ஃபிஷ்னஸ். செல்ஃபிஷாக இருக்கப்படாது, செல்ஃபிஷாக தான் இருக்கணும். ஆனால் இன்டெலிஜென்ட் செல்ஃபிஷ்னஸ் வேணும். செல்ஃபிஷ்னஸ் ஒரு எனர்ஜி, அது இல்லாமல் யாராலும் இருக்க முடியாது. செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும்னு சொல்கிறவனும் செல்ஃபிஷு தான். அவன் இதுதான் பெருசு சொல்லிட்டு அப்புறம் செல்ஃபிஷாக இருக்கிறவனெல்லாம் கொண்டு விடணும்பா, அந்த லெவலில் போயிடும் அது. அப்போ செல்ஃப்லெஸ்னஸ்ன்னு இந்த செல்ஃபுங்கிறத விட்டு உங்களால் ஜம்ப் பண்ணவே முடியாது. நீங்கள் ட்ரை பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். அப்போ செல்ஃபிஷ்னஸ் கம்பைன்ட் வித் விஸ்டம் வில் பி லுக்ட் பை அதர்ஸ் as செல்ஃப்லெஸ்னஸ். அவ்வளோதான். உங்களை பொறுத்தவரை நீங்கள் ஹிதம் தான் பண்ணிக்கிறீர்கள். இப்போ யாருக்கிட்டையும் கோவிச்சிக்கப்படாது. ஏன்னா என்னோட மனசில் அசாந்தி வந்துவிடுது. யாரையும் வெறுக்க முடியாது. வெறுத்தா என்னோட மனசுக்கு நிம்மதி இல்லை. எல்லாருக்கும் நிறைய எடுத்து கொடுக்கணும், எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு செல்ஃபிஷ்னஸ் தான். ஆனால் மற்றவா என்ன சொல்லுவாள், எவ்வளோ தன்னலமற்று இருக்கான்னு சொல்லுவாள். அப்போது பெரிய செல்ஃபிஷ்னஸ் என்ன அப்படின்னா, ஆத்ம ஞானத்தை அடைய, அந்த செல்ஃப் என்னன்னு தெரியறது. அந்த செல்ஃபை தெரிஞ்சு கொடுத்தானா, அந்த செல்ஃப் தான் எல்லாருக்குள்ளே இருக்கு. அந்த ஒரு தன்னை தெரிஞ்சுட்டானா
அந்த தான் தான் எல்லாருக்குள்ளே இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அப்புறம் யாருக்கிட்டையும் கோபமும் இல்லை, வெறுப்பும் இல்லை, பொறாமையும் இல்லை, ஒன்றும் இல்லை. எஸ்மின்னு சர்வாணி பூதானி ஆத்மைவாபூத் விஜானதா தத்ர கோமோக கஷோக ஏகத்வம் அனுபஷ்யதா. எஸ்து சர்வாணி பூதானி ஆத்மனி ஏவ அனுபஷ்யதி சர்வபூதேஷு ச ஆத்மானம் ததோ ந விஜுகுப்சதே. யார் எல்லா பிராணிகளையும் தன்னிலையும் எல்லாரிலையும் தன்னையும் பார்க்குறானோ அவன் யாரையும் வெறுக்கிறதில்லை, யாருக்கிட்டேருந்து அவனுக்கு பயமும் இல்லை. யாராவது எனக்கு எதாவது பண்ணிவிடுவாளோ, என்னிலிருந்து அந்நியமே இல்லையே, யாரையும் வெறுக்கலை, யாருக்கிட்டேயும் பயம் இல்லை. அந்த அறிவுக்கு பேர் தான் வாஸ்தவமான அன்பு அப்படின்னு. அப்போ தான் அது அன்பு என்னன்னு புரியும். இல்லாட்டா நம்ம அன்பெல்லாம் செல்ஃபிஷ்னஸாக தான் இருக்கும், இன்னொருத்தனுக்கு கெடுதல் வருத்தும். அப்போ அன்புங்கிறது ஆத்ம ஞானத்துக்கு தான் அன்புன்னு பேர், ஆத்ம ஞானத்துக்கு தான் பிரியம்னு பேர். ஆத்ம ஞானம் வரும்போது தான் உண்மையான பிரியம். அந்த பிரியம் தியாக ரூபமாக இருக்கு. நம்மளோட பிரியம் எல்லாம் போக ரூபமாக இருக்கு. பிரியம் வந்துடுத்தானா நம்ம யாருக்கிட்ட பிரியம் வச்சுருக்கானோ அவன் காரியம் க்ளோஸ் இல்லையா? எல்லாரும் பாருங்க சந்தோஷமா தலையாட்டுறா. யாரு மேல நம்ம பிரியம் வச்சுட்டு இருக்கோமோ அவளை க்ளோஸ் பண்ணிட்டு தான் வர காரியம். சில இந்த புலியெல்லாம் உண்டு, அது குட்டியெல்லாம் தின்னுடும், ரொம்ப பிரியம் வந்து என்ன பண்றது, குட்டியெல்லாம் தின்னுடும். அது மாதிரி நம்ம பிரியமே வெரி டேஞ்சரஸ். யூ ஹாவ் லவ் டுவர்ட்ஸ் சம்படி, அவுட் ஆஃப் இம்மென்ஸ் லவ் யூ ஃபினிஷ் ஹிம் ஆஃப். அதுதான். ஸோ அது அப்படி ஆகிடும். அதனால் உண்மையான அன்புங்கிறது ஆத்மாவை தெரிஞ்சுக்கிற போது அன்பு ஆத்மாவில் தான் இருக்கு. அன்பு ஆத்மாவில் இருக்குது, பிரியம் ஆத்மாவில் இருக்குது, ஆனந்தம் ஆத்மாவில் இருக்குது, எல்லாம் ஆத்மாவில் இருக்குது. தஸ்ய பிரியமேவ சிரஹ மோதோ தக்ஷிண பக்ஷ பிரமோத உத்தர பக்ஷ ஆனந்த ஆத்மா. எல்லாம் பிரியம், மோதம், பிரமோதம், ஆனந்தம் எல்லாம் ஆத்மஸ்வரூபமாகவே இருக்குது. அதனால் ஆத்ம ஞானத்தில் தான் பிரியம் என்னன்னு தெரியும், ஆத்ம ஞானத்தில் தான் அபயம் என்னன்னு தெரியும், ஆத்ம ஞானத்தில் தான் சுவாதந்திரியம் என்னன்னு தெரியும், ஆத்ம ஞானத்தில் தான் நிஸ்வார்த்ததா என்னன்னு தெரியும். இப்படி ஆத்ம ஞானத்தை அடைஞ்ச ஒரு மகாபுருஷர் கேட்கக்கூடிய ஒரு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணுறது தான் இந்த பிரௌடானுபூதி. அந்த குரு சமாதி நிலையில் இருந்து உபதேசம் பண்ணுறார்னு கிளியராக இங்கே சங்கராச்சாரியர் சொல்கிறார். நிஜானுபூதியில் அப்படின்னா எண்ண அலைகள் எதுவும் அவருக்கு உபயோகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. தாட்ஸ் எப்போவுமே மற்றவா விஷயத்தில் தான் வேணும், நம்ம விஷயத்தில் நமக்கு தாட்ஸ் வேண்டாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆத்மாவை சிந்திக்க முடியாது. ஆத்மா சிந்தைக்கு விஷயம் இல்லை, அனாத்மா தான் சிந்தைக்கு விஷயம். ஆத்மாவில் வந்தால் சிந்தை சித்தா மாறிவிடும், அது உணர்வாக மாறிவிடும். அங்கே வெறும் இருப்பு தானே தவிர அந்த இருப்பில் எதுவுமே இல்லை. அந்நியம் வந்துவிடுத்தானே சித்து வந்துடும், சிந்தை வந்துவிடும், சித்தம் வந்துடும். சித்தில் ஒரு விஷயாத்தியாசம் அதுக்கு சித்தம்னு பேர். சித்தம் சிதிதி ஜானியாத் தகார ரஹிதம் ததா தகாரோ விஷயாத்தியாசா. அந்த விஷயங்களை ஒட்ட வைக்கிறது தான் சித்தமாயிடுறது. விஷயங்களை எடுத்துட்டானா அது சுத்த தூய உணர்வாயிடுறது. அதுவே ஆத்மா, அதுவே பகவத் ஸ்வரூபம். அந்த சத்தியத்தை ஸ்வாந்தே சம்யகிஹானுபூதம் தன் ஹிருதயத்தில் தெள்ள தெளிவாக அனுபவிக்கிறார் இந்த குரு. அவர் சச்சிஷ்ய அவபோதாய, நல்ல சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு. ஆக அதை நினச்சி பார்த்து உபதேசம் பண்ணுறதை பார்த்தோம். இந்த காணக்கூடிய பிரபஞ்சமெல்லாம் ஆத்மாவில் உதிச்சு நின்று அடங்கிறது. நான் பிரௌடானந்த சிதேக சன்மய வபுகு, நான் பிரௌடமான
ஆனந்தஸ்வரூபமாயிருக்கிற போதம் உணர்வே நான் அப்படின்னு, அதுதான் என்னோட ஸ்வரூபம், இதுதான் ஆத்ம நிச்சயம். இந்த பிரபஞ்சமும் சரீரமும் எல்லாம் அதில் உதிச்சு நின்று அடங்கிறது. இப்போது அங்கேருந்து வர சமயத்தில் ரிஷி தீர்த்த எது அப்படின்னா, இங்கே எப்போ பார்த்தாலும் விதவிதமான நாய்கள் நின்றுருக்கும். ஒரு கருப்பு நாய், சிவப்பு நாய், ஏதோ நின்றுருக்கும் வாசலில். அந்த நாய் நிற்கிற வீடு தான் ரிஷி தீர்த்தன்னு யாரோ சொல்லி தந்தா வச்சோம். நாளையிலேருந்து நீங்கள் இந்த நாய் நிற்கிற வீட்டில எல்லாம் ஏறின்னு இருந்தேன்னா என்னத்துக்காச்சு? இந்த நாய் எங்கே வேணால் நிற்கும் இல்லையா? அது நிற்கும், இல்லாமல் இருக்கும், அது போயிடும். இதுக்கு தான் தடஸ்த லட்சணம்னு பேர். ஒரு டெம்பரரியாக இருக்கக்கூடிய ஒன்றை காட்டி சாஸ்வதமாக இருக்கிற வஸ்துவை காட்டுறது. ஈவன் அகம்விருத்தியை காட்டி ஸ்வரூபத்தை காட்டுறதும் அப்படிதான். ஏன்னா இந்த அகம்விருத்தி எப்போ இருக்காது. ஜாகிரத்திலேயே there are many moments when this அகம்விருத்தி இஸ் நாட். தூக்கத்தில் இல்லை, அகம்விருத்தி கூட இல்லை, அகங்காரம் கூட தூக்கத்தில் தெரியலை. அப்போ அகங்காரத்தை காட்டி ஆத்மாவை காட்டுறது கூட ஒரு வழிதான். அப்போ ஆத்மாவை நேரடியாக போதனை பண்ண முடியாதுங்கிறதுனால தடஸ்திதாக போதயந்தி குரவஹா ஸ்ருதயா ச. குரு ஸ்ருதி எல்லாமே ஒரு தடத்தில் இருந்துட்டு வழிகாட்டுறவன மாதிரி, ஆர் தடத்தில் இருக்கிற வஸ்துவை காட்டி உள்ள இருக்கிற வஸ்துவை காட்டுற மாதிரி காட்டுற அமிர்தம். இதுதான் சிஷ்யனுக்காக ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்றார். இந்த சரீரம் நான் இல்லை, எல்லாம் பிரக்கிரியை ரொம்ப சிம்பிள் தான், அவ்வளோதான். இப்போ பகவானோட நான் யார் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து இதே தான். டெய்லி நம்ம ஒரே பாட்டு தான் கச்சேரி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஒன்றும் மாற்றமே இல்லை, ஒரே விஷயந்தான். அதனால் இந்த சரீரத்தை நீங்கள் கூட கேட்டீங்களே, 30 வருஷமாக ஒரே விஷயம் மாறவே இல்லை. அப்போது இந்த தேகோ நாகம் அச்சேதனோயம் அனிஷம், ஏன்னா அது அவ்வளோ சொன்னாலும் அது போக மாட்டேங்கிறது. அதுதான் பகவான்கிட்ட கேட்குறோம், அது ஏன் போக மாட்டேங்கிறதே. பகவான் இருந்தால் தானே போய் போகிறதுக்கு. அதனால் இது பகவான் சொல்கிற மாதிரி என்ன பண்ணுறது, எனக்கு இந்த ஒரே பாட்டு தான் தெரியும். நாங்கள் ஸ்கூலில் ஒரு பொண்ணு எல்லா பாட்டு இதுக்கும் சேர்ந்துப்பா காம்படிஷனுக்கு. இந்த கதையிலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறினா தேவையில்லை, அதுவும் ஒரே கதையாக இருந்தால் கஷ்டம். அப்புறம் அவள் ஒரு பாட்டு பாடுவாள். டீச்சர்ஸுக்கு அவள் வந்தாலே ஒரே பயம். என்னன்னா அந்த பாட்டு முடியவே முடியாது. என்ன சொல்கிறேன் அது இது தெரிஞ்சுக்கோ. அந்த பாட்டு அது என்னென்னா, ஒரு குடம் வெள்ளம் விட்டு ஒரு பூ பூத்துதான், 2 குடம். அவளுக்கு எத்தனை எண்ணெய் தெரியுமோ அது வேற, 3 பூ பூத்துதான், இப்படி போயிட்டே இருக்கும். அப்புறம் அவள் சொல்ல போய் நிறைய பூ பூத்தாச்சு, இன்னும் வேண்டாம், இவ்வளோ போகும் அப்படின்னு. புதுசு தானே நீ இதுவும் அதே சொல்லப்படாது நீங்கள். அதனால அப்போ தேகோ நாகம், அச்சேதனமான சரீரம் நான் அல்ல இங்கிறது ஃபஸ்ட்டு தத்துவ நிச்சயம். சரீரத்தில் இருக்கிற மமத்தையை எடுத்துடுறது. பிராணனும் நான் அல்ல, மனசும் நான் அல்ல, புத்தியும் நான் அல்ல. இதெல்லாம் அல்ல அல்ல தியானம் பண்ணுறதை தள்ளுறோம். இல்லாமல் இப்போ இப்படி உட்காந்து சத்சங்கத்தில் கேட்டு விட்டுவிடப்படாது. மனனம் பண்ணுறதை ஏகாந்தமாக உட்காந்துட்டு உள்ள இந்த உடம்பு நமக்கு நம்பி பண்ணினா கூட போகும். யுக்தி விசாரம் கூட பண்ண வேண்டாம். நம்பி பண்ணின சாஸ்திரத்தை சொல்கிறது, குரு சொல்கிறார், மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் நச்ச ஸ்ரோத்ர ஜிஹ்வே நச்ச கிராண நேத்ரே. சமாதி அபியாசம் இது. அப்போ இந்த தேகம் நான் அல்ல, இந்த பிராணன் நான் அல்ல, மனசு நான் அல்ல, புத்தி நான் அல்ல, அகங்காரம் நான் அல்ல. இப்படி எல்லாத்தையும் தள்ளி விட்டானா அவசேஷிக்கக்கூடிய ஒரு சூன்யதா இருக்கலாம், நாட் நெசசர்லி. அந்த எல்லாம் மறைஞ்சு போகக்கூடிய அஜ்ஞானமும் நான் அல்ல.
ஆர் நித்ரைன்னு வச்சுக்கோளேன், நித்ரையில் வரக்கூடியது நான் அல்ல. இப்படி தள்ள மிஞ்சி நிற்கக்கூடிய தூய அறிவு சச்சிதானந்தம், அந்த சத்து சித்து ஆனந்தம், அது என்ன இருக்கோ அதுவே என்னோட ஸ்வரூபம். பஞ்சபூதங்கள் எதுவும் என்னோட ஸ்வரூபம் அல்ல. பஞ்சபூதாத்மகமான சரீரம் எல்லாம் அந்த தியானத்திலேருந்து உணர்ற போது தெரிஞ்சாலும் கூட பிராஜத் பயசாமியதா, மருதல பிராஜத் பயசாமியதா, மறுபூமியில் காணக்கூடிய காணல் நீர் மாதிரி தான், வாஸ்தவம் இல்லை. அகில திருஷிகி, இதுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கிற அந்த திருக்கு சௌரப்பிரகாஷோ யதா, சூரிய பிரகாசம் போல ஜுவலிக்கக்கூடிய அபரோக்ஷமான அனுபூதியே என்னோட ஸ்வரூபம். இப்படி தெரிஞ்சுட்டு திருஷ்யைஹி சங்க விவர்ஜிதோ ககனவத்து, இந்த திருஷ்யம் காணப்பட்டது எதுக்கிட்டேயும் எனக்கு சங்கம் இல்லை. சரியா? மகா வாக்கிய பிரயோகம். இப்போது ஒரே மகா வாக்கியம், அசங்கோஹி அயம் புருஷா அப்படி ஒரு மகா வாக்கியம். இந்த உள்ள இருக்கிற ஆத்மஸ்வரூபம் எதுகிட்டையும் ஒட்டிக்கல, அசங்கமாக இருக்கு. இந்த மகா வாக்கியத்தை தியானம் பண்ணினா போதும், வேத வாக்கியத்தை தியானம் பண்ணாலே போதும். இந்த புருஷன் ஆத்மா ஒன்றும் சங்கம் கிடையாது. இதுதான் திருஷ்யைஹி சங்க விவர்ஜிதோ ககனவத் சம்பூர்ணரூபோஸ்மி அகம் வஸ்துஸ்திதி அனுரோததா து அகமிதம் வீச்யாதி சிந்துரியதா. நிர்த்வைதோஸ்மி அகமஸ்மி நிர்மலசிதாகாசோஸ்மி பூர்ணோஸ்மி அகம். நான் நிர்மலமான சிதாகாசம் போல பூர்ணமாக இருக்கக்கூடிய வஸ்து. துவைத்தமே என்னில் இல்லை. நிர்தேகோஸ்மி, என்னில் தேகமும் இல்லை. இது தியானத்துக்கு கூட உபயோகப்படுத்தலாம். விசார ஞானம் வராட்டா கூட தியானம் பண்ணி நான் எனக்கு தேகம் இல்லை, தேகம் தெரியறது இருக்கட்டுமே, உள்ள தியானம் பண்ணுங்களேன். நான் தியானத்தில் நான் சரீரம் இல்லை, மனசு இல்லை அப்படின்னு சொல்லலாமே. நிஷ்பிராணவர்கோஸ்மி அகம் நிர்முக்தா சுபமானசோஸ்மி. மனசில் என்னென்னமோ எண்ணங்கள் வருது, அசுபமான எண்ணங்கள்லாம் வந்தால் கூட அது எதுவும் ஆகாசத்தை மேகங்கள் தொடாத போல என்னோட ஸ்வரூபத்தை தொடலை. இது அறிவால் தெரிஞ்சுட்டா இன்ஸ்டன்டேனியஸ். இல்லையானா நம்பலாமே, அப்படியே தியானம் பண்ணலாமே, அசர்ட் பண்ணலாமே. இது மனசு என்ன தொடலை, விஷயங்கள் என்ன தொடலை, சித்தவருத்திகள் என்ன தொடலை. நான் சுத்த சைத்தன்யம். நிர்மாயோஸ்மி நிரந்தரோஸ்மி விபுல பிரௌಢ பிரகாஷோஸ்மி அகம். அந்த அனந்தமாக இருக்கிற பிரகாசஸ்வரூபமாக இருக்கிற ஆத்மாவே நான். அடுத்த ஸ்லோகம். மத்தோன்யன்னஹி கிஞ்சிதஸ்தி யதி சித்பாஸ்யம் ததஸ்தன்மிருஷா குஞ்சாவன்னிவ தேவ சர்வகலனாதிஷ்டானபூதோஸ்ம்யஹம் சர்வஸ்யாபி திருகஸ்ம்யஹம் சமரசஹ சாந்தோஸ்மி அபாபோஸ்ம்யஹம் பூர்ணோஸ்மி த்வயவர்ஜிதோஸ்மி விபுலாகாசோஸ்மி நித்யோஸ்ம்யஹம். மத்தஹ அந்யத் கிஞ்சித் நஹி அஸ்தி. என்னில் இருந்து அந்நியமா எதுவுமே சிறிதும் இல்லை, கொஞ்சமும் இல்லை. மத்தோன்யன் நஹி கிஞ்சித் அஸ்தி. ஆத்மாவை தவிர வேற எந்த பொருளும் உண்மையா இல்லை. இருக்குன்னு சொன்னாலும் சித் பாஸ்யம், இந்த சைதன்யத்தோட வெளிச்சத்தில் தான் அது தெரியறதே தவிர. பாகவதத்தில் கிருஷ்ணன் குழந்தை பிறந்திருக்கான். வசுதேவர் கிருஷ்ணனை பார்த்தார். இப்போ அருணாச்சலத்தை பார்த்த உடனே பகவானுக்கு ஞானம் வந்துருத்துங்கிறோம் இல்லையா, அது ஒரு ப்ரோசஸ். இப்போ பகவானை பார்த்ததுமே சில பேருக்கு ஞானம் வந்துடுது. அப்படித்த கதையெல்லாம் உண்டு. அதுக்கு பகவானே ஒரு ஒரு விஷயம் சொல்லுவார். சில பேருக்கு நல்ல சங்கீத ஞானம் இருக்குது, அதை பற்றி இருக்கிற பேசிக் ஸ்ட்ரக்சர்லாம் அவளுக்குள்ளே இருக்குது. ஒரு நல்ல கீர்த்தனத்தை கேட்டுட்டே இருந்தால் வந்துடும் ஒரு சமயம். அது மாதிரி பரதநாட்டியம் அவளுக்கு உள்ளே இருக்குன்னு ஆடுறவாளை பார்த்தா அவளுக்குள்ளே வந்து விடுறது. அது எல்லாருக்கும் வராது. நாங்களாம் சின்ன வயசில் இந்த தேர் தான் அங்கே உற்சவம் பாலக்காட்டிலலாம்.
அங்கே வந்து இந்த கொட்டாங்குச்சியை ஒரு மூங்கில்ல கட்டிட்டு ஒரு கம்பி கட்டிட்டு ஒரு வில்லு அது வச்சுட்டு அழகாக பண்ணியிருப்பாவா பண்ணிட்டு அதில் இருக்கிற பழைய சினிமா பாட்டெல்லாம் வாசிப்பாவான். ஒரு மருதமலை மாமணியே தான் முக்கியமாக அந்த பாட்டு வாசிப்பான். இது பார்த்த உடனே நமக்கு வாங்கி வாசிக்கணும்னு தோணும். அவன் தரமாட்டான், பைசா கொடுத்து வாங்கினா தான் தருவான். நம்மளும் போய் அதை பார்த்து ஆற்றுல போய் சண்டை போட்டு பைசா வாங்கிட்டு வந்து இதை வாங்கி அதை அப்படி வச்சதுமே டர்ன்னு ஒரு சத்தங்கக்கும் உடஞ்சிடும். அதே இது ஒரு பையனுக்கு சங்கீதம் நல்ல அவனுக்கு அந்த இது இருக்குன்னா அவனும் அதே மாதிரி வாசிப்பான் இல்லையா? அப்போ அது மாதிரி உள்ள அந்த வியுற்பத்தி இருக்கிறவனுக்கு சட்டுன்னு உள்ள வந்துடும், சிரவண மாத்திரத்தில் உள்ள வந்துடும். இப்போ வசுதேவருக்கு கிருஷ்ணன் பிறக்கணும்னாலே இந்த யோக்கியதை இருக்கணுமே. அங்கே பிறந்திருக்கிற அந்த குழந்தைய பார்த்ததுமே விதிதோசி பவான் சாக்ஷாத் புருஷ பிரகிருதே பரா. அவர் என்ன சொல்றார், நான் வந்து தெரிஞ்சுன்னுட்டேன். என்ன தெரிஞ்சுன்னுட்டேன்னா பிரகிருதிக்கு அப்பாலா இருக்கக்கூடிய ஆத்ம வஸ்துவை நான் தெரிஞ்சுன்னுட்டேன். புருஷங்கிறது சாங்கிய சாஸ்திர பதம் இருந்தாலும் வஸ்து அதுதான். கேவல அனுபவானந்த ஸ்வரூபா சர்வ புத்தி திருக். சுத்த தூய உணர்வு அனுபவமே ஸ்வரூபமாகவும் புத்திக்கும் சாட்சியா இருக்கக்கூடிய சித்தை நான் தெரிஞ்சுன்னுட்டேன். திருஷ்யமான பிரபஞ்சம் எதுவும் இல்லை. அழகான கிருஷ்ணன் இங்கே பிறந்திருக்கான், அவன் சொல்கிறான் ஒன்றும் இல்லைங்கிறார். எதுவுமே இல்லை, அது அவர் சொல்லலை. அந்த உள்ள வந்திருக்கிற அனுபவம் அப்போதைக்கு பேசுறது. திருஷ்யமான பிரபஞ்சம் ஒன்றும் இல்லை, காணப்படுறது எதுவும் இல்லை. அது அந்த முன்னால் வந்திருக்கிற அந்த சக்தி இருக்கே, அது ஒரு மிஸ்ட்ரி. அது அந்த அனுபவத்தை கொடுக்கிறது. அப்புறம் அது இல்லை, திருஷ்யம் இல்லைன்னு சொல்ல வைக்கிறது. வெளியிலேருந்து சஜஷன் தான், அனுபவம் உள்ளதாக இருக்கு. அப்போ ஆத்மனஹா திருஷ்யகுணேஷு சந்நிதி வியவசியதே ஸ்வவ்யதிரேகதா அபுதா. தன்னிலிருந்து அந்நியமாக இருக்கிற திருஷ்ய பதார்த்தங்கள் இருக்குன்னு யாரு நிச்சயம் பண்ணி தெரிஞ்சுக்கிறானோ அவன் அபுதா, அறிவில்லாதவன். திருஷ்ய பிரபஞ்சம் எதுவும் ஆத்மாவோட பிரகாசத்தை விட்டுட்டா இல்லை. இந்த தெரியறவன் ஒருத்தன் இல்லைன்னா தெரியப்படுற ஒரு பொருளுக்கும் இருப்பு கிடையாது. அதனால சித்பாஸ்யம், அந்த பார்க்கிறவனோட வெளிச்சத்தால தான் அது தெரியறதே தவிர அதுக்கு எதுக்கும் இருப்பு கிடையாது. ஏதாவது அது இருக்கு இது இருக்கு, நீ பார்க்குறவன் பார்க்கறதே இருக்கு, அவாவா பார்க்கறது ஒரு ஒன்று தெரியறது. சித்பாஸ்யம், பல விஷயங்கள் தெரியறது. நிறைய பேர் இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாரும் ஒரே ரூமில் படுத்துட்டு தூங்கினாலும் உங்களுக்கு ஒரு சொப்பனம், எனக்கு ஒரு சொப்பனம், எல்லாருக்கும் ஒரு ஒரு சொப்பனம். இதே மாதிரி தான் இந்த ஜாகிரத்தும். குஞ்சாவன்னிவதேவ சர்வகலனா அதிஷ்டான பூதோஸ்மியகம். நிறைய இந்த மஞ்சாடி குரு இருக்கே, மஞ்சாடி குரு தெரியும் இல்லையா? தெரியுமா தெரியாதா? என்ன சொல்லுவா? ஆமாம் ஆமாம், பிள்ளையார்கண். பிள்ளையார்கண் வந்து குன்னிக்குரும்பா. அதுக்கு அதில் வந்து ஒரு சின்ன டாட் இருக்கும், கருப்பு. இந்த மஞ்சாடியில் வந்து மஞ்சள் கலர் தான் இருக்குமே தவிர வேற ஒன்றும் இருக்காது, கோல்டு மாதிரி இருக்கும். அது அதை நல்லா சேர்த்து இப்படி கூட்டி முன்னாலையெல்லாம் அது அந்த காலமே மாறி போயிடுத்து போல் இருக்கு. இப்படி குழந்தைகள்லாம் காட்டில் அங்கங்கங்க கிராமங்களில் சுற்றி 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 இந்த டிவியும் இது ஒன்றும் இல்லாததுனால யூ ஹேட் லாட் ஆஃப் டைம், யூ கேன் ஒப்சர்வ் நேச்சர், கோ எவ்ரிவேர். மரங்கள்லாம் பார்த்து எல்லாம் காட்டில் இலைகள்லாம் கிடக்குது, மஞ்சாடி விழுந்து நிறைய கிடக்கும். அதை அப்படியே சேர்த்து இப்படி ஒரு குன்னு மாதிரி கூட்டி வச்சா தூரக்கேந்து பார்த்தா நெருப்பு ஏற்றி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே தீ எரியறதுக்குன்னு தோணும், அதை பார்த்து தானே. இதுக்கு தான் குஞ்சாவன்னின்னு பேர். அந்த குஞ்சா அந்த இது மாதிரி குஞ்சாவன்னிவதேவ
வாஸ்தவமாக அங்கே அக்னி ஒன்றும் இல்லை. கயரில் பாம்புங்கிறதுக்கு பேர் ஆச்சாரியாளுக்கே போர் அடிச்சு படுத்து போட்டுருக்கு. சும்மா திருப்பி திருப்பி கயறு பாம்பு அதுக்கு மாதிரி இங்கே குஞ்சாவன்னிவதேவ சர்வகலனா அதிஷ்டான பூதோஸ்மி அகம். எல்லாத்துக்கும் அதனால நான் சர்வகலனா அதிஷ்டான பூதோஸ்மி. இந்த ஜகத்தில் என்னெல்லாம் தெரியறதோ இதெல்லாம் குஞ்சாவன்னிவதேவ. வாஸ்தவத்தில் அங்கே அக்னியெல்லாம் இல்லை, இருக்கிறது அந்த மஞ்சாடி குரு தான். ஆனால் அக்னி மாதிரி தோன்றது. அதுபோல் இந்த பிரபஞ்சத்திலையும் பலது எல்லாமே சேர்ந்து என்னென்னமோ தோன்றது. வாஸ்தவத்தில் அந்த வஸ்துக்கள் எதுவும் இல்லை. நான் எல்லா சிருஷ்டிகளுக்கும் எல்லா திருஷ்யங்களுக்கும் அதிஷ்டான பூதமாக இருக்கிற சத்தியமாக்கும். சர்வஸ்யாபி திருகஸ்மி. இந்த காணப்பட்ட எல்லாத்துக்கும் சாட்சி, பார்க்கப்படுற திருக் நான் தான். ஜகத்துக்கு பூரா திருக். The pure awareness is the witness, the seer for everything that is seen both outside and inside. வெளியிலையும் இருக்கிறதும் சாட்சி, உள்ளே இருக்கிற சித்தம், அகங்காரம், புத்தி எல்லாத்துக்கும் சாட்சி, நித்ரைக்கு கூட சாட்சி இல்லையா? சத் சங்கத்தில் உட்காந்து இருக்கிறது வர்றது. நான் கொஞ்சம் வெளியில் போய் நிற்கிறேன், என்ன தெரியறது சாட்சி. அந்த நித்ரை இப்படி வர்றது, அந்த கண்ணில் உள்ள அப்படி நிற்கிறதெல்லாம் தெரியறது. அப்போ நித்ரையும் ஒரு பதார்த்தம், நித்ராங்கிற ஒரு பதார்த்தம் தெரியறது, அதுக்கு சாட்சி. அப்போ எல்லாத்துக்கும் சாட்சி. நான் எல்லாத்துக்கும் சாட்சியாகவே இருக்கேன். அது அகம் சர்வஸ்ய அபி திருகஸ்மி சமரசா. இந்த சமரசகான ஒரே ரசத்தோடு இருக்கிற சமாதியில் ஏக்க ரசம். சுஷுப்தியிலையும் பார்த்தா சமரசம் தான். ஒரே ரசம், எப்பவும் ஒரே ரசம்தான், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அது கான்ஷியஸாக சமாதியில் சமரசத்துவம் ஏகரசத்துவம் தெரியறது. சர்வஸ்யாபி திருகஸ்மி அகம் சமரசா சாந்தோஸ்மி. இதெல்லாம் தியானத்துக்கு தான். சாந்தோஸ்மி, அப்பப்போ நான் சாந்தமாக இருக்கேன், சாந்தி என்னோட ஸ்வரூபம் அப்படின்னு தியானம் பண்ணணும். சாந்தி தான் ஆத்மாவோட ஸ்வரூபம், சாந்திக்கு தான் பிரம்மம்னு பேர். உபசாந்தோயம் ஆத்மா சாந்தோஸ்மி ஆபாபோஸ்மி. ஒரு பாபமும் களங்கமும் என்ன தொடாது. நத்திங், நோ சின், நோ நெகட்டிவிட்டி கேன் டச் மை ரியல் நேச்சர். சாந்தோஸ்மி அபாபோஸ்மி அகம் பூர்ணோஸ்மி அப்படின்னு அத்வைத்தோஸ்மி. எத்திர நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி. எங்கே அந்நியமே காணுமோ அதுக்கு தான் பூர்ணம்னு பேர். பூர்ணோஸ்மி. நேற்றுக்கு பூர்ணம் பார்த்துருக்கோம் நம்ம, பிள்ளையார் சதுர்த்தி பூர்ணம். அந்த பூர்ணம் அதையே மாவை போட்டு மூடி மோதகம், அதை மோதகம்னு கூப்பிடுறோம். ரொம்ப அழகாக பேர் வச்சிருக்கா அதுக்கு, மோதகம்னு. மோதகம்னா பிரம்மம்னு அர்த்தம். சமோததே மோதனீயம் ஹிலப்துவா. மோதத்தை கொடுக்கக்கூடியது மோதகம். அது ஞானம் தான். அவர் கையில் மோதகத்தை வச்சுருக்காருன்னா பிள்ளையார் குழக்கட்டை வச்சுக்கல, அவர் ஞானத்தை கொடுக்கறதுனால அவர் மோதகஹஸ்தகான்னு பேர் அவருக்கு. முதா கராத்த மோதகம். அந்த மோதகம் எதுக்கு? சாப்பிட்டு சாப்பிட்டு தொப்ப பரிசாரத்துக்கா இல்லையா? மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை. நமக்கு பிள்ளையாரை யாரோ ஒருத்தர் யோகா பிடிக்காத ஒரு ஆள் கல்பனை பண்ணியிருக்கார். ஏன்னா இவன் எல்லாம் வயரை குறைக்கணும், எடையை குறைக்கணும், அப்படி இப்படியெல்லாம் சொல்கிறது. இவர் பாட்டுக்கு சௌக்கியமாக சப்பலாங்குட்டி கூட உட்கார முடியாமல் இந்த கால் இந்த பக்கம், இந்த கால் இந்த பக்கம் வச்சுண்டு இல்லையா, முதா ரொம்ப சந்தோஷமாக உட்கார்ந்த இடத்துலேருந்து அசங்காமல். அண்ட் அப்புறம் ஔவையார் சொல்கிற அவர் தான் பெரிய யோகா டீச்சருங்கிறார். மூலக்கனலை காலால் எழுப்பி, அந்த அகவலில் சொல்கிற அவ அந்த மூலாதாரத்தில் குண்டலினியை அவர் எழுப்பி விட்டுட்டார்.
சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அப்பாலுக்கு அப்பாலாய் எல்லாம் ரொம்ப அற்புதமானது. அவள் படிக்கணும். படிச்சியா? இல்லை, விநாயகர் அகவல் அப்படியே யோகசாஸ்திரம் அது. அப்போ அதில் அவர் என்ன கையில் வச்சுருக்கார்? மோதகத்தை கையில் வச்சுருக்கார். அந்த மோதகம் என்ன கொடுக்கும்னா, நேற்றுக்கெல்லாம் நிறைய பேர் ராத்திரியான சாப்பாடே வேண்டாம்னா, என்ன அவ்வளோ மோதகம் உள்ளே போயிடுச்சு. ராத்திரியான ஒன்றும் வேண்டாம், உபவாசம். இந்த மோதகம் சதா விமுக்தி சாதகம். இந்த மோதகம் என்ன கொடுக்கும்னா ஆத்ம ஞானத்தை கொடுக்கும். சாட்சாத்தான ஆத்ம தரிசனத்தை கொடுக்கறதுனால விமுக்தி சாதகமான மோதகம் இது ஞானம்தான். அந்த ஞானத்துக்கு ஒரு சிம்பல் தான் உள்ள தேங்காயை வெல்லத்தில் போட்டு ஸ்வீட்டன் பண்ணுறோம். தேங்காயே கொஞ்சம் கஷ்டம், அதை உடச்சி உள்ளேருந்து எடுத்து இல்லையா, அதை சிரவி எடுத்து, இது மாதிரி தான் இந்த ஞானத்தை எடுக்க வேண்டியிருக்கு. நம்ம அதை எடுத்து நல்ல மதுரமான பக்தியில் போட்டு பூர்ணமாக்கி அப்படியே சாப்பிட்றதுக்கு பதிலாக வெளியில் மாவை போட்டு பண்ணுறது. அது மாதிரி இந்த சரீரத்தை போட்டு உள்ளே இருக்கிற பூர்ணத்தை மறைச்சி வச்சுருக்கோம். இந்த உள்ள பூர்ணம் இருக்குது, வெளியில் சரீரம்ங்கிற மாவை போட்டு அந்த உப்பு ரசத்தால் அடல்ட்ரேட் ஆகி அந்த பூர்ணத்தை சாப்பிட்றது தான் இஷ்டம். உள்ளே இருக்கிற பூர்ணம் இருக்குது, ஆனால் பூர்ணத்தை பூர்ணமாக எடுத்துக்கிறதுக்கு பதிலாக உப்பு ரசத்தால். எங்களுக்கெல்லாம் அந்த விநாயகர் சதுர்த்தி கொழக்கட்டையிலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, பூர்ணத்தில் தான் இன்ட்ரெஸ்ட். சின்ன வயசு எதுக்கு இப்படி போர் அடிச்சு இப்படி பண்ணி என்ன பண்ணினாலும் அதை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிறத தான் சாப்பிடணும். அந்த பூர்ணம் தான் வேணும். அந்த பூர்ணம் தான் ஆத்மாவோட ஸ்வரூபத்துக்கு ஒரு சிம்பல். அது அந்த பூர்ணத்தை தெரிஞ்சுண்டா மோதகம், சதா விமுக்தி சாதகம். அப்போ அந்த சர்வஸ்யாபி திருகஸ்மியம் சமரசா சாந்தோஸ்மி. அந்த ஆத்மாவோடு தியானத்தினால வரக்கூடியது சாந்தி. சாந்தோஸ்மி அபாபோஸ்மி. ஒரு பாபமும் என்னை ஸ்பர்ஷம் பண்ணாது. பாபஸ்பர்ஷம் இல்லாத சுத்த சைத்தன்யமே நான். சாந்தோஸ்மி அபாபோஸ்மி அகம். இந்த அகம் அபாபமாக இருக்கு, பாபஸ்பர்ஷம் இல்லாத வஸ்து. இந்த நான் அது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நானோட ஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டா அது ஒரு கிளைம் ஆகிடும். நான் சாந்தன், நான் அபாபன், நான் அப்படி இல்லை. அந்த நானோட உண்மையான ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது அது சாந்தமாக இருக்குது, அபாபமாக இருக்குது, பூர்ணமாக இருக்குது. பூர்ணோஸ்மி துவயவர்ஜிதோஸ்மி. அதில் ரெண்டாவது ஒரு வஸ்து இல்லை. நச்சைகம் ததன்யத்விதீயம் குதஸ்யாத். நான்கிற ஒரு ஒன்றே இல்லைங்க. இங்கிலீஷில் இந்த ஐ ஒன்று தானே, இப்படி வந்துட்டே இருக்கே உள்ள இல்லையா. அந்த ஐ தான் போகவே மாட்டேங்கிறது. அந்த ஐயை ஒத்துண்டா எல்லாத்தையும் ஒத்துக்கணும். அப்புறம் அந்த ஐயே நிஷேதம் பண்ணிவிட்டானா வேற ஒன்றும் இல்லை. ஐயை நமஹா. லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாளுக்கு ஒரு நாமம் ஐயை நமஹான்னு நாமம். அந்த ஐக்கு ஒரு நமஸ்காரம். ஐனா என்னதுனாக்கா அம்பாளுக்கு பேர், ஈஸ்வரனுக்கும் ஐன்னு பேர். தமிழ்லேயும் உண்டு அதே நாமம். ஐனாக்கா ஈஸ்வரன் பேர். அதனால தான் ரெஸ்பெக்ட் வரப்போது ஐயா அப்படின்னு கூப்பிடுவோம். நல்ல ஐ இருக்கிறதுனால ஐயா, ஐயனே, ஐயரே, என்ன வேணா கூப்பிடுவோம். எல்லாம் ஐ தான் அது. அந்த ஐக்கு தான் ரெஸ்பெக்ட் வருது. அப்போ அந்த ஐ இல்லாத நிலை.
அந்நியம் இல்லாத நிலை. இந்த நான்கிறது இல்லைன்னா நீ அவன்கிற எதுவும் உதிக்காது. நீ அவன்கிற அந்நியமெல்லாம் உதிக்கிறது நான்கிற விருத்தி உதிக்கிறதுனால தான். பூர்ணோஸ்மி துவயவர்ஜிதோஸ்மி விபுல ஆகாஷோஸ்மி. அனந்தமான ஆகாசமே நான். சர்வவியாபி. விபுலம்னாக்கா நிறைஞ்சிருக்கக்கூடிய, பரவி இருக்கக்கூடிய ஆகாஷோஸ்மி அகம். நித்யா அஸ்மி அகம். சாஸ்வதமாக இருக்கக்கூடிய நித்திய வஸ்துவே நான். இப்படி சொல்லி அடுத்த ஸ்லோகம். மையஸ்மின் பரமார்த்தகே ஸ்ருதிஷிரோ வேத்யே ஸ்வதோ பாசனே காவா விப்ரதிபத்திரேததகிலம் பாத்யேவ யத் சந்நிதேஹ சௌராலோகவசாத் பிரதீதமகிலம் பஷ்யன் அதஸ்மின் ஜனஹ சந்திக்தோஸ்தி அதயேவ கேவல சிவஹ கோபி பிரகாஷோஸ்மியஹம். மையஸ்மின் பரமார்த்தகே. அஸ்மின் மயி பரமார்த்தகே ஸ்ருதி சிரோவேத்யே. ரொம்ப அற்புதமாக இருக்கு. ஸ்ருதி சிரஸ் அப்படின்னா உபனிஷத்து பேர். வேதத்தோட தலையாது, வேதத்தோட ஹெட். வேதத்தோட சிரஸ் அப்படின்னா உபனிஷத்துக்கு ஸ்ருதி சிரஸ்ன்னு பேர். அதுதான் முக்கியம். ஸ்ருதி சிரோவேத்யே, அந்த ஸ்ருதி சிரஸ்னால அறியப்பட வேண்டின வஸ்து. ஸ்ருதி சீர்ஷகத்தினால அறியப்பட வேண்டிய வஸ்து என்ன இருக்கு? அகம் மயி, நான். என்னோட பரமார்த்தத்தை சொல்றதுக்கு தான் இவ்வளவு வந்திருக்குங்கிறார். எனக்குள்ள இருக்கக்கூடிய அனந்தமான உணர்வை ஈஸ்வரன், பிரம்மம், பகவான், இப்படி பல பேரை சொல்லி வேதங்கள் உபனிஷத்துக்கள் எல்லாம் பாடியிருக்கு. பல பல பேரை சொல்லி பாடியிருக்கு. ஆனா அந்த வஸ்துவோ ஸ்வயமேவ பிரகாசமா இருக்கு. ஸ்வயம் பிரகாசமான வஸ்துவா இருக்கு. அதோட சாநித்தியத்தினால தான் இந்த பிரபஞ்சம் பூராவும் தெரியறது. ஸ்ருதிஷிரோ வேத்யே ஸ்வதஹா பாசனே பரமார்த்தகே மயி காபாவி பிரதிபத்தி. அதில் யாராலையும் சந்தேகப்படவே முடியாது. மீதி விஷயங்கள் எல்லாம் டவுட் வரலாம். பகவான் இருக்காருன்னா டவுட் வரலாம். உலகம் இருக்கு இல்லை சண்டை போடலாம். பழைய கதைகள்லாம் சொன்னால் நடந்திருக்குன்னு எப்படி தெரியும் கேட்பான். எல்லாத்துலேயும் சந்தேகம் வரலாம். சரி, நீ அதெல்லாம் விட்டுவிடு. நீ இருக்கியோ இல்லையோ, நான் இருக்கேன். அதை கொஞ்சம் டவுட் பண்ணேன். அது டவுட் பண்ண முடியாது. நான் இல்லை அப்படின்னு யாருக்கும் வாதம் பண்ண முடியாது. நான் இல்லைன்னு வாதம் பண்ணுறது தானே அது, இல்லையா? ஒருத்தன் 1 மணி நேரம் டாக்கு கொடுத்தாங்க. விஷயம் என்னன்னா, எனக்கு நாக்கு இல்லை, ஐ ஆம் ஏ டங்லெஸ் பர்சன். இது என்னத்தால பேசினேன்? நாக்கால, இல்லையா? அப்போ அவனவனை யாராலையும் அவனவனோட அஸ்தித்வத்தை நெகேட் பண்ண முடியாது, நிஷேதம் பண்ண முடியாது. ஸோ காபாவி பிரதிபத்தி. இதனால தான் பகவான் ரமணர் அதுலேயே நின்றுட்டார். த டவுட்டர், ஃபைண்ட் அவுட் ஹூ யூ ஆர். மற்றதெல்லாம் விட்டுடு. நீ எதையும் வெளியில் ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டாம். நீ ஒன்றை தெரிஞ்சுக்க போற. தன்னை அறிந்து இன்பம் உற. தன்னை தெரிஞ்சுன்னா ஆனந்தம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும், நிச்சயம் வந்துடும். அதனால அதை முதல்ல தெரிஞ்சுக்கும். உபனிஷத்தெல்லாமும் அந்த ஆத்மாவை தான் சொல்றது. ஆத்மானம் சேத் விஜானீயாத் அயமஸ்மீதி பூருஷா கிமிச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அனுசஞ்சுவரேத். இது ஒரு வாக்கியம் பிரேதாரண்யக்கத்தில்.
இந்த ஆத்மாவை தெரிஞ்சுன்னுட்டானா யாருக்காக, என்னத்துக்காக இந்த சரீரம்ங்கிற ஜுவரத்தை கட்டின்னு அழணும் அப்படின்னு கேட்கறது ஸ்ருதி. கிமிச்சன் கஸ்ய காமாய சரீரம் அனுசஞ்சுவரே. ஆத்மானம் சேத் விஜானியாத், ஆத்மாவை தெரிந்து கொண்டாயாகில், அயமஸ்மீதி, ஓ இதுதான் நான் அப்படின்னு தெள்ள தெளிவா டைரக்டா சாட்சாத்தா அபரோக்ஷமா தெரிஞ்சுனுட்டாயானால், அப்புறம் இந்த சரீரம்ங்கிற ஜுவரத்தை கட்டின்னு அழணுமா, இந்த பீடையை சுமக்கணுமா, தூக்கணுமா? அது தெரிஞ்சுக்கலையானால் இதோடெல்லாம் பீடை இருந்துட்டே இருக்கும். தேகம்ங்கிறது ஒரு பீடை இருந்துட்டே இருக்கும், பயப்படுத்தின்றே இருக்கும். பாகவதன் சொல்றது மிருத்யு வரைக்கும் பயப்படுத்திட்டு இருக்கும். மிருத்யுக்கு அப்புறம் தெரியாது, மிருத்யுக்கு அப்புறம் அது இருக்கும்போது இருக்கு. அதுதான் 13 நாளைக்கு காரியம் எல்லாம் பண்ணி நீ செத்து போயிடுச்சுன்னு அவர்கிட்ட சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இல்லாட்டா அவன் தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அங்கேயே சுத்திண்டு வீடை பூட்டினாளா அலமாரி சாத்தினாளா எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாளாம். அவள் நமக்கு தான் காது கேட்காதே தவிர அதுக்கு வேலை கஷ்டம் அவளுக்கு. மமதை போகாது அது. அதனால அவளை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு தான் இது காரியம் எல்லாம். அப்போ இந்த சரீரத்துக்கிட்ட இருக்கிற மமதை அவ்வளவு ஈஸியா போகாது, சரீர சம்பந்திகள் கிட்ட இருக்கிற மமதை ஈஸியா போகாது. அதனால இதை ஆத்மானம் சேது விஜானியாத், அதுக்கு என்ன வழி? தன்னை உணரணும், தன்னோட அனந்தமான தன்மையை உணரணும். அதுவே என்னோட ஸ்வரூபம் தெரிஞ்சுண்டா சரீரத்தை அந்த லிமிட்டட் பர்சனாலிட்டியில ஒட்டின்னு இருக்கிறது ஒரு ஜுவரமா தான் தோணும். கிமிச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அனுசஞ்சுவரேத். எல்லா ப்ராப்ளமும் அதை வச்சுன்னு தான் அப்புறம். அதனால ஸ்ருதிசிரோவேத்தியமான ஆத்மாவை தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுண்டா அதுல இருந்து அந்நியமா எதுவும் இல்லை. ஆத்மாவோ ஸ்வயம் பிரகாசமா இருக்கு, ஸ்வதஹா பாசனே. அதுல கொஞ்சமும் சந்தேகமே வராது. அந்த அறிவு மட்டும், அதுக்கப்புறம் ஒரு பிரமாணமும் வேண்டாம். தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் உபனிஷத்து வேதம் முதலான பிரமாணங்கள் கூட தேவையில்லை. ஏன்னா பிரமாணங்களுக்கெல்லாம் பிரமாணமா இது இருக்கு, அனுபவம். அதனால வெளியில அப்புறம் அதுக்கு மேல அவனுக்கு வேதத்திலேருந்து கூட ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு பிரமாணமும் அவனுக்கு. அதனால வேதமே என்ன பண்றது? பிரம்மவாதினோ வதந்தின்னு வேதமே இவனைத்தான் கோட் பண்றது, இந்த தெரிஞ்சின்றவரை தான் கோட் பண்றது. பிரம்மவித்தை தான் வேதமே கோட் பண்றது. அதனால வெளியிலேருந்து ந வேதாக ந யஜ்ஞாக ந தீர்த்தம் ப்ருவந்தி. அங்க வேதம் யஜ்ஞம் தீர்த்தம் எல்லாம் தாண்டி போயிட்டான் அவனுக்கு. சுத்த சைத்தன்யம் மாத்திரம்தான் அவனுக்கு. ஆத்மாவே தான் அவனுக்கு வேதம், ஆத்ம ஜானமே தான் அவனுக்கு உபவீதம், ஆத்ம ஜானமே தான் அவனுக்கு யஜ்ஞம், ஆத்ம ஜானமே தான் அவனுக்கு சர்வமங்களமும். அதனால அதுல ஒன்னும் சந்தேகத்துக்கே இடம் இல்லை. சௌராலோகவசாத் பிரதீதம் அகிலம் பஷ்யன் அதஸ்மின் ஜனஹா சந்திக்தோஸ்தியத ஏவ கேவல சிவஹ கோபி பிரகாஷோஸ்மி அகம். சூரிய பிரகாசத்தால இந்த ஜகத்து பூரா தெரியறது. அப்புறம் அந்த சூரியன் இருக்கா இல்லையா இந்த ஜனங்களுக்கு சந்தேகம் வந்தா என்ன சொல்றது? சூரியனோட வெளிச்சத்தால தான் பிரபஞ்சம் பூரா தெரியறது. தெரிஞ்சாலும் சூரியன் இருக்கா இல்லையா ஒரு ரிசர்ச் பண்றேன். எப்ப ரிசர்ச் பண்ண? பகல்ல மட்டும்தான் பண்ண முடியும், வெளிச்சம் வேணுமே. சூரிய பிரகாசத்தாலே தான் சூரியனுக்கு ரிசர்ச் பண்றது. சௌராலோகவசாத் பிரதீதம் அகிலம் பஷ்யன் அதஸ்மின் ஜனஹா சந்திக்தஹா அஸ்தி அதையேவ கேவல சிவஹ. அந்த கேவல அத்வயமான அந்த சிவமே நான். கோபி பிரகாஷோஸ்மி அகம். நான் அந்த அத்வயமான ஏதோ ஒரு பிரகாசம், ஏதோ கோபி பிரகாஷோஸ்மியகம் அப்படின்னா அத்வயமான ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் இந்த வெளியில் இருக்கிற சன்லைட் மாதிரி இல்லை, மூன் லைட் மாதிரி இல்லை, லேம்ப் மாதிரி இல்லை, டார்ச் மாதிரி இல்லை.
வெளிச்சம் வெளிச்சம்ங்கிறோம், வெளிச்சமா கண்ணுக்கு தெரியற வெளிச்சமா இல்லை, ஆனா அந்த வெளிச்சத்தால தான் கண்ணு பார்க்கறது, இருட்டு கூட தெரியறது. அதனால தான் தமசப் பரஸ்தாங்க, இருட்டுக்குள்ள உட்காந்து கண்ணை திறந்து இருட்டு தெரியறது. அந்த இருட்டை எப்படி தெரியறது? இருட்டு தெரியறதுக்கு ஒரு கண்ணு வண்டி இருக்கே, அந்த இருட்டை பார்க்க கூடின ஒரு சாட்சி இருக்கு. அப்ப அது இருட்டுக்கும் வெளிச்சம், அது அந்தம் தமஹ, அதுக்கும் வெளிச்சம் அது. அப்ப அந்த வெளிச்சம் இருக்கே, வெளிச்சம்னு சொல்றோமே தவிர அது வெளிச்சமும் இல்லை இருட்டும் இல்லை, ரெண்டையும் தாண்டினது. அதனால கோபி பிரகாஷோஸ்மியகம், ஏதோ ஒரு வெளிச்சம்னா ஸ்வயம் பிரகாசமானது, தன்னோட தன்மையை தன் இருப்பை தானே விளக்கக்கூடின விளக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்படி 7வது ஸ்லோகத்தை பார்த்தோம். தொடர்ந்து நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல